நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அந்த பெப்பிள்ஸ் ஆற்றுலேருந்து கலெக்ட் பண்ணி வந்து அந்த பெப்பிள்ஸை வச்சு பண்ணியிருக்கேன் அந்த ஃபில்ட்ரு வாட்டர் ஃபில்ட்ரு. இது வந்து எப்படி ஒர்க் ஆகும், மற்றதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெப்பிள்ஸோட சைஸை வச்சு அந்த டெஸ்னிங் ஆர்டரில் வரும். பெரிய சைஸ் ஸ்டோன் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும், செகண்ட் பார்த்தோம்னா சின்ன சைஸ் ஸ்டோன் வந்து இருக்கும், அதுக்கடுத்து இன்னும் மைன்யூட்டாக போகிற அளவில் இருக்கும். ஆனால் இது வந்து அப்படியே டேரக்ஷன் வந்து மாற்றிருக்கும். இதில் வந்து என்னென்னா சின்ன சைஸ் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும், ரெண்டாவது பார்த்தோம்னா அதை விட கொஞ்சம் பெருசு, அடுத்து பார்த்தோம்னா அதை விட பெருசு, அடுத்து பார்த்தோம்னா சும்மா கூலிங்காண்டி கொஞ்சம் வச்சுருக்கோம். இது எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்சார்ப்ஷன் அப்படிங்கிற மெத்தடில் வந்து ஆக்ட் ஆகும். ஆக்சுவலி பார்த்தோம்னா அந்த நேச்சுரல் ஃபில்டரில் வந்து ரெண்டு தான் ஆக்ட் ஆகும், கிராவிடேஷன் ஃபோர்ஸு, தென் பார்த்தோம்னா இண்டோர் ஸ்டோன் ஸ்பேசஸ், அந்த கல்லுக்கடையில் இருக்க அந்த இடைவெளி, தென் பார்த்தோம்னா புவியீர்ப்பு விசை, 2 நாள் தான் ஆக்ட் ஆகும். இது வந்து பார்த்தோம்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்திருக்கும். என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த அப்சார்ப்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட், அப்சார்ப்ஷன் வந்து எதுக்கு அதிகமாக இருக்குன்னா, இந்த ரஃப் சர்ஃபேஸ்க்கு வந்து அதிகமாக இருக்கும். உட்கவர்றது வந்து இந்த புள்ளியாக இருக்குல்ல, இது வந்து மைக்ரோபோரஸ், சின்ன நுண்துளைங்கிறது. இது வழியாக நீர் வர்றப்ப அந்த செடிமெண்ட் இதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணிடும், ஃபியூராக வரும். இன்னும் சொல்ல போனால் அந்த ஹார்டு வாட்டரை வந்து சாஃப்ட் வாட்டராக மாற்றிடும். அந்த அளவுக்கு இந்த இது வந்து அக்யூரேசி இருக்கும். இந்த போராக இருக்குல்ல, மைக்ரோ போர், இந்த இதே இதில் பூரா இருக்குது. இந்த சின்ன இதில் வந்து இந்த மைக்ரோபோரஸ் ஸ்டோன் இதே இருக்குது. மற்றதில் பார்த்தோம்னா இந்த வந்து பளபளப்பாக இருக்கும், ஸ்டோன் வந்து இப்படி பளபளப்பாக இருக்கும். இதில் வந்து மைக்ரோபோரஸ் வந்து இருக்காது. இது சின்ன சின்ன இருக்குது வந்து பள்ளம், அது போரஸ் கிடையாது. இதில் இருக்க அந்த வாட்டர் வந்து வேப்பர் ஆகிறப்ப கூலிங்காக வச்சுக்கிறோம் பிளேஸை. இப்படி தான் இந்த பிரின்சிபல் வந்து ஆக்ட் ஆகுது. நார்மலான வாட்டர் பியூரிஃபையரில் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய சைஸ் ஸ்டோன் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும், அதில் வந்து இண்டர் ஸ்டோன் ஸ்பேசஸ், அந்த கல்லுக்கு இடைப்பட்ட இடைவெளி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதை விட கொஞ்சம் சின்னது, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதை விட கொஞ்சம் சின்னது, அந்த வயசாக இருக்கும். இது வந்து பார்த்தோம்னா அப்படியே டேரக்ஷன் மாறி இருக்கும். பெரிய சைஸ் ஸ்டோன் வந்து ஃபஸ்ட்டு, ரெண்டாவது பார்த்தோம்னா சின்ன சைஸ் ஸ்டோனு, அதுக்கப்புறம் ரொம்ப சின்ன சைஸ் ஸ்டோனு. அந்த அப்சார்ப்ஷன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சாலிட் மேட்டர்ஸ், அந்த இது இங்கே வந்து ஹை ஆக்ட் ஆகுது. அதை வச்சு தான் ஃபில்டர் ஆகி கீழே வந்து அப்படியே அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால் கீழே வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியும் சேர்ந்து ஆக்ட் ஆகி வாட்டர் வந்து பியூரிஃபை பண்ணும்.